Hello friends, welcome to All About TNPSC. Delhi Sultans ஓட first part ஓட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க லிங்க்கை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது டெல்லி சுல்தானேட்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி கன்சிடர் டு பி அன் இஸ்லாமிக் ஸ்டேட். இவங்களோட நாடை ஒரு இஸ்லாமிய நாடாக கன்சிடர் பண்ணாங்க. லியூட்டனன்ட் ஆஃப் த கேலிஃப் பட் இன் ரியாலிட்டி சுப்ரீம் பொலிட்டிக்கல் ஹெட்ஸ். இவங்க கேலிஃபோட தலைமையை வந்து ஏற்றுக்கிட்டு நடக்கிறதா சொன்னாலும் முழு அதிகாரமுள்ள ஆட்சியாளராக தான் இருந்தாங்க. அதாவது ஒரு சுப்ரீம் பொலிட்டிக்கல் ஹெட்னா இருந்தாங்க. ஒரு மிலிட்ரி ஹெட்டாக கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஆர்மடு ஃபோர்ஸஸ், ஆயுதம் ஏந்திய படைகளுக்கு வந்து தளபதியாக இருந்தாங்க ஒரு மிலிட்ரி ஹெட்டாக. ஒரு ஜுடிஷியல் ஹெட்டாக ஹை கோர்ட் ஆஃப் அப்பீல், இவங்க தான் வந்து ஒரு உச்சநீதிமன்றமாக இருந்தாங்க ஒரு ஜுடிஷியல் ஹெட்டாக பார்க்கும்போது. அப்புறம் பால்பன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் ஆன் எர்த், பூமியில் கடவுளோட பிரதிநிதியாக ஆட்சி செய்கிறதா பால்பன் சொல்கிறாரு. அலாவுதீன் கல்ஜி வந்து did not care for theological prescriptions. தியாலஜிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி எதுவும் கேர் பண்ணிக்கல. அதாவது மதத்தோட பரிந்துரைகள் பற்றி அவர் கவலைப்படலை. பட் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள், நாட்டுக்கும் மக்களுக்கும் வந்து நல்லது மட்டுமே பண்ணார். நெக்ஸ்ட் வந்து ஆல் இண்டியா எம்பையர் except Kashmir and Kerala at the far ends of the subcontinent, a few tracts in between them had come under the direct control of the Delhi towards the close of Muhammad bin Tughlaq's rule. அதாவது முகமது பின் துக்ளக் ரூல் அப்போ மேலே வந்து காஷ்மீர், கீழே கேரளா, அதாவது இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட்டுன்னு சொல்லுவாங்க. மேல் பகுதியில் வந்து காஷ்மீர் இருக்கும், கீழே கேரளா இருக்கும். இந்த ரெண்டு தவிர அப்புறம் இடையில இருக்க ஒரு சின்ன சின்ன ட்ராக் தவிர மீதி மேக்ஸிமம் இந்தியாவை வந்து டெல்லி சுல்தான்ஸோட கண்ட்ரோலில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போனா முகமது பின் துக்ளக்கோட ரூல் அப்போ இருந்தது. நெக்ஸ்ட் நோ ரூல்ஸ் ஃபார் ராயல் சக்சஷன் அண்ட் தேர்ஃபோர் கான்டெஸ்டட் சக்சஷன் பிகேம் த நார்ம். வாரிசுரிமைக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான ரூல்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அதனால வந்து இந்த வாரிசுரிமை வர்றது வந்து டெல்லி சுல்தான்ஸோட பீரியடில் ஒரு வழக்கமாக இருந்தது. அப்பாவுக்கு அப்புறம் மகன் வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து வழக்கமாக இருந்தது. ஹோல்டர்ஸ் ஆஃப் இக்தாஸ், முக்தீஸ் or valleys to maintain troops for royal service out of the taxes collected by them. Holders of iqtas அப்படின்னா ஃபர்ஸ்ட் இக்தாஸ்னா லேண்டுன்னு அர்த்தம். ஹோல்டர்ஸ் ஆஃப் இக்தாஸ்னா லேண்ட் ஹோல்டர்ஸ், அந்த லேண்டை வச்சுருக்கவங்கள வந்து இக்ததார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முக்தீஸ் ஆர் வேலிஸ் சொல்லுவாங்க. இவங்க வந்து அந்த லேண்ட்லேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ராயல் சர்வீஸ்க்கு இருக்க வந்து ட்ரூப்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அரசு சேவைக்கு இருக்க அந்த படைக்குழுவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெல்லி சுல்தான்ஸ்க்கு வந்து இவங்க தேவைப்பட்டாங்க. சில சர்டைன் ஏரியாஸ் அண்டர் டைரக்ட் கண்ட்ரோல் கால்டு காலிசா. சில ஏரியாஸ் வந்து சுல்தான்ஸோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்தது, அது வந்து காலிசா. இந்த ஏரியாவிலேருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்லேருந்து தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட ஆஃபீஸர்ஸ்க்கும் சோல்ஜர்ஸ்க்கும் வந்து பே பண்ணாங்க, சம்பளம் கொடுத்தாங்க. இதை வந்து ஹாஷிம் இ குவால்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் ரெண்ட் பார்த்திங்கன்னா ஹாஃப் த வேல்யூ ஆஃப் ப்ரொடியூஸ், உற்பத்தியிலிருந்து பாதி வந்து டேக்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. த ஃபிஸ்கல் கிளைம்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி இன்டர்மீடியரிஸ் நவ் கால்ட் சௌத்ரிஸ் அண்ட் த வில்லேஜ் ஹெட்மேன் கார்ட்ஸ் வர் டிராஸ்டிக்கலி கர்டைல்டு. அதாவது இந்த வரியை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு வம்சமாக ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு வில்லேஜ் ஹெட்மேன் அப்படின்னா கிராம தலைவர் வந்து இருப்பார். இவங்களோட நிதி தேவைகள் எல்லாமே கடுமையாக குறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜர் ட்ராக்ஸ் ப்ரொவோக்டு அ சிவியர் அக்ரேரியன் அப்ரைசிங் நோட்டபிளி இன் டோஆப் நியர் டெல்லி இன் 1332 to 1334. அதிகமாக இப்படி கண்டினியூஸாக டேக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தனால ஒரு கிளர்ச்சி, ஒரு விவசாய கிளர்ச்சியே வந்து உருவாகிருச்சு. எங்கே அப்படின்னா மெயினாக தோஆப்பில், டெல்லியில் வந்து 1332 1334 வரைக்கும் இது வந்து நடந்தது. இதனால் முகமது துக்ளக் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வந்தார். ஒரு ஸ்கீம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வந்தார். எங்கே அப்படின்னா டெல்லியில் தோஆப்பில் வந்து கொண்டு வந்தார். அது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கெல்லாம் இருப்பாங்களே
நில உரிமையாளர்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது, இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தார். மிலிட்ரி கம்பைன்ஸ், படையெடுத்து போகிறாங்கள, அது டிஸ்ஹார்டிங் ஆஃப் வெல்த், பதுக்கி வச்சுருக்க வெல்த் எல்லாமே வந்து வெளியே கொண்டுட்டு வர்றது. அதுக்கப்புறம் கிளியரிங் ஆஃப் ஃபாரஸ்ட்டை வந்து அழிக்கிறது. இன்டர் ரீஜியனல் ட்ரேட், உள்நாட்டுக்குள்ளே ட்ரேட் நடக்கிறது. இது எல்லாமே வந்து பீப்புளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுச்சு. The Turco-Afghan political conquests were followed by large Muslim social migrations from Central Asia. டர்கோ-ஆஃப்கான் பொலிட்டிக்கல் கான்குவெஸ்ட், இந்த டர்கோ-ஆஃப்கான் வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை தொடர்ந்து முஸ்லீம்ஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து நிறையா பேர் வந்து மைக்ரேட் ஆகி வந்தாங்க. இந்தியா வாஸ் சீன் அஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற நாடாக வந்து இந்தியா வந்து இருந்தது. அதாவது ஒரு வாய்ப்பளிக்கிற நாடாக இந்தியா இருந்தது. The sultans and nobles were the most important privileged class who enjoyed a lifestyle of high standard in comparison to their contemporary rulers all over the world. இப்போ கான்டெம்ப்ரரி ரூலர்ஸ் அப்படின்னா, இப்போ டெல்லி சுல்தான்ஸ் வந்து இங்கே டெல்லியில் இந்தியாவில் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் போது மற்ற நாடுகளில் வந்து மற்ற ரூலர்ஸ் எல்லாம் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அதே டைமுக்கு மற்ற ரூலர்ஸ் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சுல்தான்ஸும் நாபிள்ஸும் வந்து ரொம்பவே அவங்களோட லைஃப் ஸ்டைலை ஹை ஸ்டாண்டர்டில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. த நாபிலிட்டி வாஸ் இனிஷியலி கம்போஸ்டு ஆஃப் டர்க்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து நாபிள்ஸ் எல்லாம் வந்து டர்க்கிஷ் மட்டும்தான் வந்து நாபிலிட்டியாக இருந்தாங்க. ஆஃப்கான்ஸ், இரானியன்ஸ், அப்புறம் இந்தியன் முஸ்லீம்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த நாபிலிட்டி அப்படிங்கிற பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க. The personal status of an individual in Islam depended solely on one's abilities and achievements, not on one's birth. இஸ்லாம்ஸில் வந்து ஒருத்தவங்களுக்கான தகுதி வந்து அவங்களோட பிறப்பை வச்சு கொடுக்காம அவங்களோட எபிலிட்டியும் அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு தான் கொடுத்தாங்க, அவங்களோட திறமையும் செயலையும் வச்சு தான் கொடுத்தாங்க. அது அப்போ வந்து ஹிந்துவிலேருந்து இல்லை வேறு ஏதாவது ஒரு மதத்திலேருந்து இஸ்லாம்ஸ்க்கு அவங்க மாறி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக தான் அவங்கள ட்ரீட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதை தான் கொடுத்தாங்க. ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல். நெக்ஸ்ட் டாபிக் ரிலீஜியன். அன்லைக் ஹிந்துஸ் ஃபாலோட் மோனோதிசம். ஹிந்துஸ் பார்த்திங்கன்னா நிறையா கடவுளை வந்து வழிபடுறவங்களாம் இருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் முஸ்லீம்ஸ் வந்து ஒரே ஒரு கடவுளை மட்டுமே கும்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 13th centuryயில் த வீரசைவா ஆர் லிங்கயத் செக்ட் ஆஃப் கர்நாடகா ஃபவுண்ட் பை பசவா பிலீவ்ட் ஒன் காட். 13th centuryயில் பார்த்தீங்கன்னா வீரசைவா ஆர் லிங்கயத் செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பசவா அப்படிங்கிற ஒரு கர்நாடகாவில் வந்து ஃபவுண்ட் பண்ணார். இவங்க வந்து ஒரே ஒரு காடை தான் வந்து பிலீவ் பண்ணுறாங்க, ஒரே ஒரு கடவுளை தான் நம்புகிறாங்க. அது யாருன்னா பரசிவா, சிவன் மட்டுமே நம்புகிறவங்களாக இவங்க இருந்தாங்க. Movement in Tamil Nadu was in the compositions of the Siddhas who sang in Tamil of one god and criticized caste, Brahmins and the doctrine of transmigration of the souls. தமிழ்நாட்டில் வந்து சித்தர்ஸ் வந்து அதே மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு கடவுளை பற்றி தான் பாடினாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட், பிராமின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதை வந்து ஆப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டாக்ட்ரின் ஆஃப் டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல்ஸ்னால் மறுபிறப்பு இருக்கும் இல்லையா, அதையும் வந்து அவங்க ஆப்போஸ் பண்ணி அதில் வந்து குறைகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. Two little known figures who played a part in transmitting southern bhakti and monotheism to northern India. நார்த் இந்தியாவுக்கு வந்து சவுத் இந்தியாவிலேருந்து பக்தியையும் அண்ட் மோனோதிசம் இந்த ரெண்டு கொள்கைகளையும் வந்து நார்த் இந்தியாவுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ரெண்டு பேர் வந்து ரொம்ப முக்கிய பார்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க அதிகமாக தெரியாதவங்கன்னு சொல்கிறாங்க. அதிகமாக தெரியாதவங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகாதவங்க, நமக்கு வந்து அவங்கள பற்றின விஷயங்கள் அதிகமாக தெரியாது. அவங்க தான் வந்து நாம்தேவ் ஆஃப் மகாராஷ்டிராவை சேர்ந்த நாம்தேவ் அப்படிங்கிறவர். இவர் வந்து இமேஜ் வர்ஷிப்பை வந்து ஆப்போஸ் பண்ணார், அதாவது உருவ வழிபாடை வந்து எதிர்த்தார். அண்ட் கேஸ்ட் டிஸ்டிங்ஷன்ஸ், ஜாதி வேறுபாடுகளை வந்து அதையும் வந்து இவர் ஆப்போஸ் பண்ணார். செகண்ட் வந்து இன்னொருத்தர் யாருன்னா ராமானந்த், ஏ ஃபாலோவர் ஆஃப் ராமானுஜா. இவர் ராமானுஜரோட ஃபாலோவராக இருந்தார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாருன்னா நாம்தேவா ஆஃப் மகாராஷ்டிரா. செகண்ட் வந்து ராமானந்த்.
ஹிந்துசமில் வந்து மோனோதீசம் வந்து ரொம்ப நாளாக இருந்தது, ரொம்ப காலமாக இருந்துட்டு வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பகவத்கீதா. பட் அல்பெர்னி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்லாமுக்கும் மோனோதீசமுக்கும் இருக்க ஒரு நெருக்கம் தான் இந்த கொள்கையை வந்து ஓரத்துலேருந்து மையத்துக்கு கொண்டுட்டு வர வந்து உதவுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது பெரிஃபரி டு த சென்டர், ஓரத்துலேருந்து மையத்துக்கு கொண்டுட்டு வர இது வந்து உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது மோனோதிசம் அப்படின்னா ஓரிரை வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கடவுளை மட்டும் நம்புறது தான் வந்து மோனோதிசம். முகமத் கோரி வந்து கோல்டு காயின்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த கோல்டு காயின்ஸில் காடஸ் லக்ஷ்மியை வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்தாரு. அதாவது லக்ஷ்மி தேவியோட உருவத்தை வந்து அந்த கோல்டு காயினில் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் முகமது துக்லக் issued foreman enjoining that protection be extended by all officers to attain Jain priest. He himself paid holy and consorted with yogis. இவர் வந்து ஜெயின் priest எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சமண துறவிகளுக்கு வந்து அரசு ஆஃபீஸர்ஸில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும், பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கணும். யாருக்குன்னா ஜெயின் ப்ரீஸ்ட்டுக்கு, சமண துறவிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹோலியை வந்து, ஹோலி பண்டிகை இருக்கு இல்லையா, கலர் பூசுவாங்களே, அந்த பண்டிகையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிருக்காரு. அதுக்கப்புறம் யோகிஸ் கூடயும் வந்து ஒரு நல்ல உறவு வந்து வச்சுருந்தார். இது வந்து எப்போ அப்படின்னா 1325. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டோரியன் பரணி. இந்த பரணி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்லாம், கிங்ஸ் ஆஃப் இஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இஸ்லாமிய அரசர்கள் வந்து ஹிந்துஸ்க்கு, அப்புறம் மங்கோல்ஸ், பாலிதீஸ்ட், பல மதங்களை வந்து பின்பற்றுறவங்க, நிறையா கடவுள்களை வந்து கும்பிட்றவங்க, அதுக்கப்புறம் இன்ஃபிடல்ஸ் அப்படின்னா நாத்திகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள வந்து மஸ்னட் அதில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதாவது குஷன்ஸில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்கல. இந்த ஹிந்துஸ் பேயிங் டாக்ஸஸ் ஜிஸ்யா ஓ கராஜ். நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம், ஒரு சில மன்னர்கள் வந்து ஜிஸ்யா வரி வந்து ஹிந்துஸ்க்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஹிந்துஸ் வந்து ஜிஸ்யா வரி கட்டுறவங்க வந்து அவங்களோட டெம்பிள்ஸ் கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் செலிப்ரேஷன்ஸ், திருவிழாக்களுக்கு, அப்புறம் முஸ்லீம் சர்வன்ஸை வந்து வேலைக்கு வைக்கிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி டைட்டில்ஸ் ராய், ராணா, தாகூர், ஷா, மாக்தா, பண்டித், இந்த மாதிரி நிறையா டைட்டில்ஸ், முஸ்லீம்ஸ்க்கு நிகரான டைட்டில்ஸ் வந்து வைக்கிறதுக்கும் வந்து அனுமதி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமி. பேமெண்ட் ஆஃப் லேண்ட் டேக்ஸ் டு த லெவல் ஆஃப் ரெண்ட் இன் கேஷ். இவங்க வந்து லேண்ட் டேக்ஸை வந்து கேஷாக வந்து பே பண்ணாங்க. ஒரு ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த தானியமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மாற்றிட்டு கேஷாக வந்து பே பண்ணுற மாதிரி தான் இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இதனால் வந்து அர்பன் க்ரோத் வந்து நடந்தது. இங்கே உள்ள கிராமத்தில் இருக்கிற பொருட்களெல்லாம் வந்து டவுனுக்கு போய் இந்த மாதிரி அர்பன் க்ரோத் வந்து இந்த பீரியடில் நடந்தது. இப்படி ஆனதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில் டெல்லியும் தௌலதாபாத்தும் வந்து ஒரு கிரேட் சிட்டிஸாக இருந்தது. தௌலதாபாத்னாலும் தேவகிரினாலும் ஒன்று தான். இந்த டெல்லி, தௌலதாபாத், இந்த 2 சிட்டிஸுமே வந்து ஒரு பெரிய சிட்டிஸாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பிஹைண்ட் தயர் கோல்ட் அண்ட் சில்வர் மின்டேஜ் அலாங் சைட் காப்பர். இவங்க காப்பர் வெளியிடும் போது கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸும் வந்து வெளியிட்றாங்க. இது வந்து எப்போனா 13th செஞ்சுரியில். நெக்ஸ்ட் இர்ஃபான் ஹபீப்ஸ். அவரோட வியூ என்னென்னா, இந்தியாவோட எக்ஸ்டர்னல் ட்ரேட் வந்து போத் ஓவர்லேண்ட் அண்ட் ஓஷோனிக் க்ரூ டியூரிங் திஸ் பீரியட். ஓவர்லேண்ட் அப்படின்னா தரைவழி வணிகம், தரைவழியிலையும் சரி, கடல்வழி, ஓஷோனிக்னா கடல்வழி வணிகமும் தரைவழி வணிகமும் ரெண்டுமே வந்து இந்த பீரியடில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னா இர்ஃபான் ஹபீப்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரேட் அண்ட் அர்பனைசேஷன். ரிவைவ்ட் இன்டர்னல் ட்ரேடுக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா உள்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு காயின்ஸ் வந்து குப்தா பீரியடில் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ வந்து கோல்டு காயின்ஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இவங்க இந்த பீரியடில் வந்து அது மறுபடியும் அப்பியர் ஒன்ஸ் அகைன் ஆஃப்டர் த குப்தா எம்பையருக்கு அப்புறம் டெல்லி சுல்தான்ஸ் பீரியட்லேயும் வந்து மறுபடியும் அது அப்பியர் ஆகிருக்கு.
குப்தாஸில் நம்ம பார்த்துருப்போம் ட்ரேட் கில்ஸ் வந்து இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. பட் இங்கே வந்து டெல்லி சுல்தான்ஸோட பீரியடில் ட்ரேட் கில்ஸ் இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு டெல்லி, லாகூர், முல்தான், காரா, லக்னௌதி, அன்ஹல்வாரா, காம்பே அண்ட் தௌலதாபாத் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சிட்டிஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயின் மார்வாரிஸ், ஹிந்து முல்தானிஸ் அண்ட் முஸ்லீம் போஹ்ராஸ், குரசானிஸ், ஆப்கான்ஸ் அண்ட் ஈரானியன்ஸ் இவங்க எல்லாத்தோட வணிக நடவடிக்கைனால் மெர்சன்டைல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வணிக நடவடிக்கை இதனால வந்து இந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது. குஜராத்தீஸ் அண்ட் தமிழ்ஸ் டாமினேட்டட் த சீ ட்ரேடு. குஜராத்தீஸும் தமிழ்ஸும் வந்து கடல் வாணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஹிந்து முல்தானிஸ் அண்ட் முஸ்லீம் குரசானிஸ், ஆப்கான்ஸ் அண்ட் ஈரானியன்ஸ் இவங்க எல்லாமே வந்து ஓவர்லேண்ட் ட்ரேடில் வந்து ஆதிக்கம் செலுத்தினாங்க. அது யார் கூட வந்து வச்சுருந்தாங்கன்னா இந்த சென்ட்ரல் ஏஷியா கூட தான் ஓவர்லேண்ட் ட்ரேட் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்டைஸ். இந்த பேப்பர் மேக்கிங் டெக்னாலஜி, பேப்பரை வந்து உருவாக்குற டெக்னாலஜியை வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சைனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. இவங்கக்கிட்ட இருந்து அரப்ஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்ஸ் வந்து இந்தியாவில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் ஸ்பின்னிங் வீல் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சைனீஸ் தான் அதையும் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்ததுன்னா ஈரான் வழியாக 14th century வந்தது. அதுக்கப்புறம் செரிகல்ச்சர் அப்படின்னா பட்டுப்புழு வளர்ப்பு. இந்த பட்டுப்புழு வளர்ப்பு மையம் வந்து பெங்காலில் 15th century எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பில்டிங் ஆக்டிவிட்டி அட்டைன்ட் எ நியூ ஸ்கேல் பை லார்ஜ் யூஸ் ஆஃப் பிரிக் அண்ட் மோட்டார் செங்கல் அதுக்கப்புறம் கலவை இது பயன்படுத்துகிறனால பில்டிங் ஆக்டிவிட்டி வந்து ஒரு புதிய உருவத்தை வந்து அடைஞ்சிது. நெக்ஸ்ட் எஜுகேஷனில் வந்து மாக்தாப் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்கூல் மாஸ்டர் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு படிக்கவும் எழுதவும் கற்றுத்தருவார். அடுத்து மதரசா, இது வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து இன்னும் ப்ராப்பராக கொண்டு வந்தது தான். இது வந்து சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஈரானில் வந்து 11th century ரொம்பவே வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருந்தது, அதிக அளவில் பரவி இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு மற்ற இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்க்கும் அங்கேருந்து இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த மதரசாவில் வந்து ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே தங்குறவங்களுக்காக, அதுக்கப்புறம் லைப்ரரி நூலகத்துக்காக, அப்புறம் மசூதிக்காக இது எல்லாத்துக்குமே வந்து செல்ஸ் இருந்தது. செல்ஸ்னால் அறைகள். இது எல்லாத்துக்கும் தனித்தனி அறைகள் வந்து இருந்தது. ஃபிரோஸ் துக்லக் வந்து ஒரு பெரிய மதரசாவை வந்து டெல்லியில் வந்து கட்டியிருக்காரு. இங்கே வந்து எதெல்லாம் டீச் பண்ணாங்க அப்படின்னா குரான் கமெண்ட்ரி, அதாவது இந்த குரானில் இருக்க வாசகம், அது குரான் உரை அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராஃபட் சேயிங்ஸ், இறை தூதர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட இது கருத்து அதெல்லாம். அப்புறம் முஸ்லீம் லா, அதை வந்து ஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக் அப்படின்னு சொல்கிற முஸ்லீம் லா இது எல்லாமே வந்து இந்த மதரசாவில் டீச் பண்ணாங்க. சிக்கந்தர் லோடி வந்து அப்பாயிண்டட் டீச்சர்ஸ் இன் மாக்தாப்ஸ்லேயும் மதரசாலையும் வந்து வேரியஸ் சிட்டிஸில் வந்து டீச்சர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணார். அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து லேண்டும் கேஷும் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டோரியோகிராஃபினா வரலாறு எழுதுதல். இன் அடிஷன் டு செக்குலார் சயின்ஸ் அப்படின்னா மதசார்பற்ற அறிவியல். இந்த மதசார்பற்ற அறிவியல் வந்து அரபிக் அண்ட் பர்ஷியன் லேர்னிங் கூட வரும்போதே இன்னொரு முக்கியமான ஒன்று வந்து வந்திருக்கு. அதுதான் இந்த சிஸ்டமேட்டிக் ஹிஸ்டோரியோகிராஃபி அப்படின்னா வரலாறு எழுதுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சாச்நாமா அப்படிங்கிற ஒரு புக் வந்து 13th century பெர்ஷியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 9th century சேர்ந்த அரபிக் புக் தான் ஒரிஜினல். 9th century சேர்ந்த ஒரிஜினல் அரபிக் புக்கில் இருந்து 13th century வந்து பெர்ஷியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஸோ அரபிக் லாங்குவேஜ்லேருந்து பெர்ஷியனில் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஹிஸ்டோரியோகிராஃபி இதுனா சாச்நாமா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மின்ஹாஜ் சிராஜ் வந்து தபகத் இ நசிரி அப்படிங்கிறது வந்து டெல்லியில் 1260 வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் சூஃபிசம். 13th and 14th century வந்து சூஃபிசம் வந்து 2 பார்ட்டாக இருந்தது. சுக்ரவர்த்தி முல்தான் மையமாக கொண்டு சென்டர்ட் அட் முல்தானை மையமாக கொண்டு இருந்தது தான் வந்து சுக்ரவர்த்தி அப்படிங்கிறது. அடுத்து சிஸ்டி அப்படிங்கிறது வந்து டெல்லியிலையும் அண்ட் மற்ற இடங்கள்லையும் வந்து இந்த சிஸ்டி வந்து இருந்தது.
தி மோஸ்ட் ஃபேமஸ் சிஸ்டி சைன் ஷாயிக் நிசாமுதீன். இந்த ஷாயிக் நிசாமுதீன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சிஸ்தி செயின்ட், ஒரு சிஸ்தி துறவி. இவர் வந்து சூஃபிசம் வந்து ப்ரீ பேந்தஸ்டிக் ஃபேஸ் அப்படின்னா இறை நம்பிக்கைக்கு முன்னாடி காலகட்டத்தில் சூஃபிசம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க உரை வந்து தராரு. எப்போ அப்படின்னா 1307 1322 யார் தராங்கன்னா ஷாயிக் நிசாமுதீன். அவர் ஒரு சிஸ்டி செயின்ட். Sufism began to turn pantheistic only when the ideas of Ibn al-Arabi began to gain influence. இந்த சூஃபிசம் வந்து எப்போ பேந்தஸ்டிக்காக மாறுச்சு, அதாவது இறை நம்பிக்கை உள்ள ஒரு இதாக மாறுச்சு அப்படின்னா இபன் அல் அரபி அப்படிங்கிற ஒரு அவரோட ஐடியாஸ் எல்லாம் வந்து நிறையா செல்வாக்கு பெறும்போதும், அதுக்கப்புறம் ஜலாலுதீன் ரூமி, ரஹ்மான் ஜாமி இவங்களோட பெர்ஷியன் போயட்ரி பாரசீக கவிதை மூலமாகவும், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் சிம்னானி இவங்க 3 பேர்த்தோட முயற்சினாலையும், அப்புறம் இபன் அல் அரபி இவரோட ஐடியாஸ் எல்லாம் வந்து செல்வாக்கு பெறதுனாலையும் சூஃபிசம் வந்து ஒரு இறை நம்பிக்கையுள்ள இதாக மாறுது. நெக்ஸ்ட், குவாலிஃபைட் pantheism began to dominate Indian Islamic thought about the same time that the pantheism of Sankaracharya school of thought was attaining increasing influence. இறை நம்பிக்கை வந்து இந்தியன் இஸ்லாமிக் தாட், அதாவது இந்திய இஸ்லாமிய சிந்தனையில் வந்து ஆதிக்கம் பெற்றிருந்த போது அட் த சேம் டைம் அதே நேரத்தில் வந்து பேந்திசம் ஆஃப் சங்கராச்சாரியா ஸ்கூல் ஆஃப் தாட், இதை வந்து ஆதிசங்கரின் இறை நம்பிக்கை கோட்பாடு அப்படிம்பாங்க. இந்த சங்கராச்சாரியா ஸ்கூல் ஆஃப் தாட் பேந்திசமும் வந்து செல்வாக்கை வந்து பெற்றுட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து caste to உமனோ. Sultans did not alter many of the social institutions inherited from Indian feudalism. இந்தியன் ஃபியூடலிசம்னா தெரியும், அந்த இந்திய நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து இருந்த நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மாறாமல் அப்படியே தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஸ்லேவரி வந்து ஆல்ரெடி இருந்தது. பட் இவங்க இந்த டெல்லி சுல்தான்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா 13th and 14th centuryயில் வந்து இந்த ஸ்லேவரி வந்து அதிகமாகிக்கிட்டே வந்தது. போத் in war and the event of default in payment of tax. வார்லையும் அதுக்கப்புறம் டேக்ஸ் வந்து கட்டுறதுக்கு தவறுனாலையும் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஸ்லேவ் பண்ணப்பட்டாங்க, அடிமைகளாக ஆக்கப்பட்டாங்க. போகிறனாலையும் டேக்ஸுக்கு வரி செலுத்துறதை தவறுதுனாலையும் மக்கள் எல்லாரும் வந்து அடிமைகளாக ஆக்கப்பட்டாங்க. The village community and the caste system remained largely unaltered. Village communityனா கிராம சமுதாயமும் caste system ஜாதி அமைப்பு இது ரெண்டுமே வந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ் இருந்தது, அதாவது ஆண் பெண் இன வேறுபாடு இது வந்து அப்படியே தான் இருந்தது. இதுலேயும் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அவங்க வேறுபாடு வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்பர் கிளாஸ் முஸ்லீம் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் சொசைட்டியில் வந்து உமன் வந்து பெண்கள் எல்லாமே பர்தா வந்து போடணும் அப்படிங்கிற இது வந்து இருந்தது. அண்ட் செக்லூடட் இன் த ஜெனானா அப்படிங்கிறது வந்து பெண்கள் வந்து தங்குறதுக்கான ஒரு இடம் தான். அங்கே வந்து பெண்கள் வந்து அவங்க குடும்ப உறுப்பினரோட ஆண்கள் தவிர மீதி எந்த ஒரு ஆண்கள் கூடவும் சேராமல் பேசாமல் அந்த ஜெனானாவில் வந்து அவங்க வந்து தங்கணும், இதுதான் வந்து இருந்தது. பட் ஹிந்து பெண்களை வந்து கம்பேர் பண்ணும்போது முஸ்லீம் பெண்களெல்லாம் பர்தாலாம் போட்டிருந்தாலும் இவங்களுக்கு தான் வந்து நிறைய ஃப்ரீடம் வந்து இருந்தது. ஒரு சில விஷயங்களில் ஒரு ஹை ஸ்டேட்டஸும் வந்து இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து அவங்க பெற்றோர்கள்கிட்ட இருந்து சொத்துரிமை வந்து வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் இவங்க எழுத படிக்க கற்றுக்கலாம், இதெல்லாம் வந்து ஆனால் ஹிந்துஸ் கிட்ட வந்து இல்லை. முஸ்லீம்ஸ்க்கு வந்து சதி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதாவது உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்தால் மனைவியும் வந்து இறந்துடணும் அப்படிங்கிற இது வந்து முஸ்லீம்ஸ் கிட்ட அப்போ இல்லை. ஸோ பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாலும் முஸ்லீம்ஸ் பெண்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஒரு ஹை ஸ்டேட்டஸில் தான் இருந்தாங்க. எப்போனா ஹிந்து பெண்களை வந்து கம்பேர் பண்ணும்போது ஹிந்துஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ராஜ்புட்ஸ்லாம் இருந்த மாதிரி பெண் குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு மிஸ்ஃபார்ச்சுனாக, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாததாக தான் நினச்சாங்க. அண்ட் இட் டாலரேட்டட் பாலிகாமி ஒரு பர்சன் வந்து எவ்வளோ
பேர்த்த வேணால் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபிரோஸ் துக்ளக் வந்து 1,80,000 ஸ்லேவ்ஸ் வச்சுருந்தார். இவர் வந்து ஃபிரோஸ் துக்ளக் வந்து 1,80,000 ஸ்லேவ்ஸ் வச்சுருந்தார். அதில் வந்து 12,000 ஸ்லேவ்ஸ் வந்து ஆர்டிசன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவரோட பிரின்சிபல் மினிஸ்டர் வந்து கான் ஜஹான் மக்பூல் அப்படிங்கிறவர் வந்து 2,000 உமன் ஸ்லேவ்ஸ் வந்து வச்சுருந்தார். நெக்ஸ்ட் டாபிக் ஆர்கிடெக்சர். ஆர்ச், டோம், walls and use of lined cement, the striking Saracenic features were introduced in India. ஆர்ச்னா தெரியும், நுழைவாயிலெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஷேப்பில், அதுதான் வந்து ஆர்ச். டோம் அப்படின்னா அந்த மசூதிக்கு மேலே இப்படி இருக்கும்ல, அதுதான் வந்து அந்த டோம் அப்படிங்கிறது. வால்ஸ் அப்படின்னா வந்து நிலவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீரியஸ் ஆஃப் ஆர்ச் வந்து இருக்கும், அந்த ஆர்ச் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து வால்ஸ். அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் லைம் சிமெண்ட்டு, சுண்ணாம்பு கலவை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக்கிங் சராசனிக் ஃபீச்சர்ஸ். இந்த சராசனிக் ஃபீச்சர்ஸ்னால் இந்த ஆர்ச், டோம், வால்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு எல்லாமே முஸ்லீம்ஸ் வந்து கட்டுறது தான் வந்து இதுதான் வந்து சராசனிக் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. டெல்லி சுல்தான்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி இருந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்களோட தேவைக்காக மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த குத்புதீன் ஐபக் கட்டின குவத்துல் இஸ்லாம் மாஸ்க்கும் அதுக்கப்புறம் அதைதின் கா ஜோப்ரா. இந்த குவத்துல் இஸ்லாம் மாஸ்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குதுப் மினாருக்கு பக்கத்தில் இருக்குது. அதைதின் கா ஜோப்ரா வந்து அஜ்மர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இருக்குது. இந்த ஹிந்து டெம்பிள் பில்ட் ஓவர் ஜெயின் டெம்பிள், ஒரு ஜெயின் டெம்பிள் மேலே கட்டின அந்த ஹிந்து டெம்பிளை தான் வந்து குவத்துல் இஸ்லாம் மாஸ்காக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாம் ஆஃப் பால்பனோட கல்லறை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டினதுலேயே ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச் வந்து இந்த பால்பனோட கல்லறை தான். த அலை தர்வாசா பில்ட் பை அலாவுதீன் கல்ஜி கட்டின அலை தர்வாசா அப்படிங்கிறது. இந்த அலை தர்வாசா அப்படிங்கிறது என்னென்னா, குவத்துல் இஸ்லாம் மாஸ்க் வந்து பார்த்தோம்ல, குத்புதீன் ஐபக் கட்டியிருந்தார்ல, அந்த மாஸ்க்குக்கான ஒரு கேட்வே, ஒரு நுழைவாயில் தான் அலை தர்வாசா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கட்டின ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரூ டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The palace fortress built by Ghiyasuddin Tughlaq and Muhammad bin Tughlaq in Tughlaqabad. கியாசுதீன் துக்ளக்கும் முகமது பின் துக்ளக்கும் துக்ளக்காபாத் சிட்டியில் வந்து, அதாவது இவங்களோட கேபிட்டல் சிட்டி டெல்லியில் கட்டின ஒரு பேலஸ் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா, யமுனா ரிவரை வந்து தடுத்து அந்த பேலஸை சுற்றியும் ஒரு ஆர்டிஃபிஷியலான லேக் வந்து கட்டியிருக்காங்க, ஒரு செயற்கை ஏரி வந்து கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாம் ஆஃப் கியாசுதீன் துக்ளக்கோட கல்லறை வந்து சிஸ்டம் ஆஃப் ஸ்லோப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சரிவான சுவர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயரமான ஒரு மேடை மேலே இந்த டாம்லாம் வச்சு ஒரு சாய்வான சுவர் வச்சு கட்டுறது தான் சிஸ்டம் ஆஃப் ஸ்லோப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த பில்டிங்ஸ் ஆஃப் ஃபிரோஸ் துக்ளக்கோட பில்டிங்ஸ் மெயினாக வந்து ஹாஸ்காஸ் அப்படிங்கிறது, இது வந்து அவரோட ஒரு உல்லாச விடுதியாக இருக்குது. இதில் வந்து சராசனிக் ஃபியூச்சர்ஸையும் இந்தியன் ஃபியூச்சர்ஸையும் ஆல்டர்னேட் ஸ்டோரேஸில் கட்டியிருக்காரு. ஸ்டோரேஸ் அப்படின்னா மாடி, அந்த அடுக்கு இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்டோரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அடுக்கில் இந்தியன்னா அடுத்த அடுக்கில் சராசனிக் ஃபீச்சர்ஸ் வச்சு இந்த மாதிரி மாற்றி கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட்டு குதுப் மினார். இந்த குதுப் மினார் வந்து ஃபர்ஸ்ட் யார் கட்டினார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அதை முடிச்சு வச்சது இல்துட்மிஷ். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கட்டும் போது இது 72.5 மீட்டர் வந்து இருந்தது. அதாவது 238 ஃபீட் வந்து இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இது 73 மீட்டர்னு சொல்லியிருப்பேன், அது கொஞ்சம் ப்ளீஸ் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபிரோஸ் துக்ளக் இருக்கார் இல்லையா, இந்த ஃபிரோஸ் துக்ளக் வந்து நிறையா வந்து பருது வேலையை வந்து பார்த்தாரு. ஸோ அதனால 74 மீட்டராக மாறிடுச்சு. கொஞ்சம் இதோட ஹைட் வந்து அதிகப்படுத்திட்டார். அப்போ வந்து 74 மீட்டர் ஆகி 243 ஃபீட்டாக மாறிடுச்சு. இதில் 379 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது.
Next, sculpture and painting. Orthodox Islamic theology, decorating the buildings with animals and human figures as un-Islamic. இந்த இஸ்லாமிக் தியாலஜி படி ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்கை வந்து ஹியூமன்ஸ் ஃபிகர்ஸையும் அனிமல்ஸ், அதாவது ஏதாவது ஒரு விலங்குகள் இல்லை மனிதர்களோட உருவத்தை வந்து வச்சு டெக்கரேட் பண்ணுறது வந்து இஸ்லாமுக்கு பண்ணுற ஒரு விரோதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து அந்த ஆல்ரெடி வந்து முன்னாடி கட்டியிருந்த அந்த அனிமல் ஃபிகர்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளோரல் டிசைன்ஸ், அதாவது அந்த செடி இலைகள் அதுக்கப்புறம் நிறைய ஜாமெண்ட்ரிக் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கர்வ் லைன் இந்த மாதிரியெல்லாம் போட்ட டிசைன்ஸ் வந்து மாற்றி கட்டிட்டாங்க. அரபிஸ்கியூ அப்படிங்கிறது வந்து ஆர்ட் ஆஃப் டெக்கரேட்டிங் த பில்டிங் வித் குரானிக் வெர்சஸ், அதாவது குரானிக் வெர்சஸில் குரானில் இருக்க உரைகள்லாம் இருக்கும் இல்லையா, குரானோட வாசகங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு பில்டிங்கை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ட்டுக்கு பேர் தான் வந்து அரபிஸ்கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக்கும் டான்ஸும். முஸ்லீம்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ராபாப் ஷராங்கி. முஸ்லீம்ஸ் வந்து வரும்போது ராபாப் சாரங்கி அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அமீர் குஷ்ரோ. Indian music had a preeminence over all the other music of the world. அமீர் குஷ்ரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்டில் இருக்க மற்ற மியூசிக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மியூசிக் வந்து ரொம்பவே ஒரு சிறந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சூஃபி ப்ராக்டிஸ் ஆஃப் சாமா. இந்த சாமா அப்படிங்கிற ஒரு இதை வந்து சூஃபி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்க, அதாவது மனன பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெசிடேஷன் ஆஃப் லவ் போயட்ரி டு த அக்கம்பனிமெண்ட் ஆஃப் மியூசிக்கோடு சேர்த்து காதல் கவிதை வந்து பாடுறது, இது எல்லாமே பண்ணினாங்க. அது வந்து மியூசிக்கை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக இருந்தது. பீர் போதன். இந்த பீர் போதன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சூஃபி செயிண்ட், ஒரு சூஃபி துறவி. இவர் வந்து இந்த டெல்லி சுல்தான்ஸோட பீரியடில் ஒரு கிரேட் மியூசிஷியனாக இருந்திருக்காரு. ராயல் பேட்ரோனேஜ் ஃபார் த க்ரோத் ஆஃப் மியூசிக் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ராயல் பேட்ரோனேஜும் வந்து இருந்தது, அரச உதவி இந்த மாதிரி இதுவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஃபிரோஸ் துக்லக். இன்வென்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக். ஃபிரோஸ் துக்லக் வந்து மியூசிக்கில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்திருப்பார். அது வந்து அதுக்கு ஆதாரமாக இவர் வந்து இந்தியன் சான்ஸ்கிரிட் ஒர்க்கு ராக் தர்பன் இன்டு பர்ஷியன், அதாவது ராக் தர்பன் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் மியூசிக்கல் ஒர்க்கை வந்து இந்தியன் ஒர்க்கு அது வந்து பர்ஷியன் லாங்குவேஜுக்கு வந்து மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜியாவுதீன் பரணி வந்து நுஸ்ரத் கத்தூன் அப்படிங்கிற ஒரு மியூசிஷியனும் மீஹர் அஃப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸரும் வந்து இருந்ததாக சொல்கிறாரு. அது யாரோட கோர்ட்டில் வந்து இருந்தார்னா அலாவுதீன் கல்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜியோட அரசவையில் வந்து இந்த மியூசிஷியன் அண்ட் டான்ஸர், ஒருத்தர் வந்து மியூசிஷியன் இன்னொருத்தர் டான்ஸர், இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு ஜியாவுதீன் பரணி வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டாபிக் லிட்ரேச்சர். அமீர் குஷ்ரு வந்து பர்ஷியன் ப்ரோஸ் அண்ட் போயட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேஜர் பார்ட்டாக இருந்தார். ஃபெல்ட் எலேட்டட் டு கால் ஹிம்செல்ஃப் அண்ட் இந்தியன் இன் ஹிஸ் நூசிஃபர் 9 skies. அதாவது இவரோட நூசிஃபர் அப்படிங்கிற புக்கில் அதுக்கு மீனிங் வந்து 9 skies 9 வானங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கில் வந்து இவர் வந்து நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல வந்து ரொம்ப பெருமிதம் கொள்கிறாரு. ஹீ பிரைஸ் இந்தியாஸ் கிளைமேட், லாங்குவேஜ், மியூசிக், பீப்புள், அனிமல்ஸ். இந்தியாவோட கிளைமேட், லாங்குவேஜ், மியூசிக், பீப்புள், அனிமல் இது எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்லாமிக் சூஃபி சயின்ஸ் மேட் அ டீப் லிட்ரரி இம்பேக்ட். இஸ்லாமிக் சூஃபி சயின்ஸ் வந்து லிட்ரேச்சரில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்குறாங்க. தி ஃபவைத் உல் ஃபவாத். இது வந்து இந்த புக் வந்து சூஃபி செயின்ட் நிசாமுதீன் அவுலியாவோட கான்வர்சேஷன்ஸோட தொகுப்பு தான். அதாவது இந்த சூஃபி செயின்ட் இருக்க நிசாமுதீன் அவுலியா அப்படிங்கிற சூஃபி செயின்ட்டோட உரையாடல்கள் எல்லாம் தொகுத்து அமீர் ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஃபவைதுல் ஃபவாத் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் எமர்ஜ்டு வித் த ரைட்டிங்ஸ் ஆஃப் ஜியாவுதீன் பரணி, ஷாம்சுதீன் சிராஜ் அஃபிஃப் அண்ட் அப்துல் மாலிக் இசாமி. இவங்க 3 பேர்த்தோட ரைட்டிங்ஸோடு சேர்ந்து ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்கும் வந்து எமர்ஜ் ஆச்சு. ஜியாவுதீன் பரணி அப்படிங்கிறவர் தான் பெர்ஷியன் ப்ரோஸ்க்கு பாரசீக உரைநடைக்கு ஒரு மாஸ்டராக இருந்திருக்காரு. அப்துல் மாலிக் இசாமி அப்படிங்கிறவர் வந்து இவரோட காம்போசிஷன் ஃபத்துக் வஸ் சலாதீன் அப்படிங்கிறதுல வந்து
கஸ்னிவாத் பீரியட்லேருந்து முகமது பின் துக்ளக் ரீஜியன் வரைக்கும். கஸ்னியாவதுன்னா அந்த முகமது ஆஃப் கஸ்னி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பீரியட்லேருந்து முகமது பின் துக்ளக் பீரியட் வரைக்கும் இருக்க முஸ்லீம்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பதிவு செஞ்சுருப்பார். எதில் அப்படின்னா ஃபதக் உஸ் சலாதீன் அப்படிங்கிற இவரோட புக்கில் வந்து அப்துல் மாலிக் இசாமி அப்படிங்கிறவர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட் பர்ஷியன் டிக்ஷனரிஸ் வந்து இருந்திருக்கு. அது வந்து பர்ஷியன் வேர்டுக்கு நிகராக இருக்க ஹிந்தாவி வேர்ட்ஸோட ஒரு பர்ஷியன் டிக்ஷனரி வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 2 பேர் வந்து முக்கியமாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஹாங் இ கவாஸ், இதை வந்து பண்ணது யார் அப்படின்னா ஃபஹருதீன் கவாஸ் அப்படிங்கிறவர் இந்த ஃபர்ஹாங் இ கவாஸ் அதை வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மிஃப்தாக் உல் ஃபௌசாலா அப்படிங்கிறவர் வந்து அப்படிங்கிற புக்கை வந்து முகமது ஷாய்தி பதி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இது ரெண்டுமே வந்து ஒரு டிக்ஷனரி, பர்ஷியன் டிக்ஷனரி இது ரெண்டும். நெக்ஸ்ட்டு துதி நாமா, இது வந்து புக் ஆஃப் பேரட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதோட கலெக்ஷன்னா நிறைய சான்ஸ்கிரிட் ஸ்டோரிஸ் வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஜியா நக்ஷபி அப்படிங்கிறவங்க வந்து நிறைய சான்ஸ்கிரிட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த நிறையா இதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் மட்டும் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே லைனாக பார்த்துக்கலாம், அப்போ ஈஸியாக வரும். இதில் இருக்க வேர்ட்ஸும் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும். என்னடா இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு ஃபுல் பாறையை கொடுத்தாங்கன்னா அது நம்ம ஒரே இதில் வந்து உடச்சிட முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை செதுக்கினோம்னா அதை கரெக்டாக ஒரு இதுக்கு கொண்டுட்டு வர முடியும். ஸோ அது மாதிரி நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிச்சுட்டு அதை அப்படியே கான்ஸ்டன்ட் ரிவிஷன் வச்சுட்டே இருந்திங்கன்னா எப்போவுமே மறக்காது. மகாபாரதா, ரஞ்சதரங்கினி, இது ரெண்டையுமே வந்து பர்ஷியனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் வந்து தனியாக ஒரு லிஸ்ட் போட்டு ரைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சான்ஸ்கிரிட் ஸ்கூல்ஸ் அண்ட் அகாடமிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எம்பையர். சான்ஸ்கிரிட் ஸ்கூல்ஸும் அகாடமிஸும் வந்து இந்த எம்பையரில் வந்து நிறையா பார்ட்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது. த கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் பாலம் பவோலி அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் கல்வெட்டு, சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன், இது வந்து 1276 இந்த ஆண்டை சேர்ந்தது தான், டெல்லியில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கல்வெட்டு மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா பெனின் ரூல் ஆஃப் சுல்தான் பால்பனோட நல்லாட்சினால் காட் விஷ்ணு இருக்கார் இல்லையா, விஷ்ணு பகவான் வந்து பார்க்கடல் மேலே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உறங்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் பாலம் பவோலி இந்த கல்வெட்டு மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த சான்ஸ்கிரிட் வந்து முன்னேறிட்டு வர்றதில் டெல்லி சுல்தான்ஸ் வந்து அது தடுக்கவே இல்லை. அரபிக் அண்டு பெர்ஷியன் இது ரெண்டுமே சான்ஸ்கிரிட் மேலே உள்ள தாக்கம் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறையா வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்க நிறையா லிட்ரேச்சர் வந்து அரபிக் அண்ட் பெர்ஷியனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை. நெக்ஸ்ட்டு ஸ்ரீவாரா கதகௌதா அப்படிங்கிற இன்க்ளூடட் த ஸ்டோரி ஆஃப் யூசஃப் அண்டு ஜூலைக்காவோட ஸ்டோரியை வந்து சான்ஸ்கிரிட் லவ் லிரிக் இவரோட கதாகௌதுகா அப்படிங்கிற புக்கில் வந்து போட்டிருக்காரு. அதாவது சான்ஸ்கிரிட் லவ் லிரிக் அப்படின்னா சான்ஸ்கிரிட் காதல் பாடலை வந்து ஸ்ரீவாரா வந்து கதாகௌதுகா அப்படிங்கிற இவரோட புக்கில் வந்து போட்டிருக்காரு. இது வந்து யூசஃப் அண்ட் ஜுலைக்கா அப்படிங்கிறவங்களோட ஒரு ஸ்டோரி தான். நெக்ஸ்ட் பத்தாவதாரா அப்படிங்கிறவர் வந்து ஃபிரதௌசியோட ஷா நாமா அப்படிங்கிற ஒரு புக் வந்து ஒரு மாடலாக வச்சுருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஜெய்ன விலாஸ் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து கம்போஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபிரோதி ஷா நாமா அப்படிங்கிறவங்களோட புக்கை வந்து ஒரு மாடலாக வச்சுக்கிட்டாரு. இந்த ஜெய்ன விலாஸில் வந்து எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா ரூலர்ஸ் ஆஃப் காஷ்மீரோட ஹிஸ்ட்ரியை, இவங்களோட காஷ்மீர் ரூலர்ஸோட வரலாறு வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு இந்த ஃபிரோதோசியோட ஷா நாமா அப்படிங்கிற புக்கை வந்து பத்தாவதாரா வந்து மாடலாக வச்சுருக்காரு. இதோட டெல்லி சுல்தான்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஓவர். இது எல்லாமே நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இந்த நோட்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெல்லி சுல்தான்ஸோட ரூலர்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து
சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆல் அபவுட் டிஎன்பிஎஸ்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.